பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு காலை வேளையை கர்த்தர் காணும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்கள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, தோல்விகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் இந்த உபத்திரவத்தை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு கலங்கி புலம்பி விடுகிறோம். ஐயோ, இதுக்கப்புறம் எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதே, எங்க வாழ்க்கையில் எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, இத்தனை கண்ணீர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திடன் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நீங்க திடன் கொள்ளணும். இந்த போராட்டத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கூடாது. இந்த போராட்டத்தை குறித்து ஆமா இப்படி வந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, அப்படி ஆக போதே புலம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் புலம்புறதை விட்டுட்டு திடன் கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த உபத்திரவத்துல நமக்கு தோல்வி வரப்போறது இல்லை, வெற்றி தான் வரப்போகுது, ஜெயத்தை தான் பெற போறோம். ஒருவேளை இந்த உபத்திரவம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி வருகிறது போல இருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உலகத்தை ஜெயித்தார். நாமும் ஜெயிப்போம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஜெயிப்போம். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம திடன் கொள்ளணும். ஆண்டவரே, அந்த திடன் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா, திடன் கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ண போறோம். நல்ல ஆண்டவரே, நாங்க இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றப்பா. நாங்க திடன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சில நேரத்துல எங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை பார்த்து நாங்க ரொம்ப பயந்துடுறோப்பா. ஆண்டவர், உபத்திரவத்தை பார்த்து நாங்க பயந்துடுறோம். ஆண்டவரே, தோல்வியில முடிஞ்சிருமோ, நாங்க தோற்று போயிடுவோமோன்னு நினைக்கிறோம். ஆண்டவரே, நான் ஒரு நாள் எங்களை தோற்க நீர் விட மாட்டீர். ஏன்னா நீர் உலகத்தை ஜெயித்தீரப்பா. எங்களையும் நீர் ஜெயிக்க வைப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.